மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். குருமார்களான பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் PSSM, PMC அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ்களுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தியானம் என்பது தினமும் செய்யணும். உடல் ஆரோக்கியம், மன அமைதி மற்றும் ஆன்ம ஞானத்திற்காக தினமும் இந்த தியானத்தை முறைப்படியாக நாம் எல்லோரும் செய்யணும் மாஸ்டர்ஸ். ஒருத்தருக்கு மென்டல் ஹெல்த், மன ரீதியான ஆரோக்கியம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? இந்த உலகத்துல அரௌண்ட் 47%, 47% மனிதர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மன ஆரோக்கியம் என்பது சரியாக இல்லை என்ற சில ஸ்டடீஸ்ல சொல்லியிருக்காங்க. வாண்டரிங் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் பாயிண்டட் மைண்ட் யாருக்கெல்லாம் இல்லையோ அவருக்கு எல்லாருக்குமே வாண்டரிங் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ். ஒரு நிமிடமும் இவங்களுக்கு அவங்களுடைய மைண்ட் அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்காது. ஒரு செயலின் மீது ஆகட்டும், ஒரு திங்கிங் ப்ராசஸ் மீது ஆகட்டும் இருக்காது. எப்ப பார்த்தாலும் கடந்த காலத்துல ஆகட்டும், எதிர்காலத்துல ஆகட்டும், இங்கேதான் சுத்திட்டே இருக்கும். இந்த நிகழ்காலத்துல அவங்களால போக்கஸ் என்பது பண்ண முடியாது. தட் இஸ் கால்ட் அஸ் வாண்டரிங் மைண்ட். யாருக்கெல்லாம் இந்த வாண்டரிங் மைண்ட் என்பது இருக்குமோ அவங்களுடைய மைண்ட் அன்ஹாப்பி மைண்ட் சொல்லுவாங்க மாஸ்டர். அன்ஹாப்பி மைண்ட், வாண்டரிங் மைண்ட் எதுக்காக வருது அப்படின்னா, இந்த பிரசன்ட் மூமெண்ட், இந்த நேரத்தில், இந்த நிகழ்காலத்தில் நம்முடைய மைண்ட் ஆக்கியூபைடா இருந்தால் ஆனந்தம் என்பது அங்கேதான் கிடைக்கும். பிரெயின்ல நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படின்றது நம்முடைய முடிவுகள், நம்முடைய புத்தி இதன் மீது டிபெண்ட் ஆகும். 2 வகையான மெத்தட்ஸ்ல இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் என்பது ஒர்க் ஆகும். முதலாவது டாஸ்க் பாசிட்டிவ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாஸ்க் நியூரல் நெட்வொர்க்ஸ், இந்த டாஸ்க் பாசிட்டிவ் நெட்வொர்க் என்பது எப்பவுமே இந்த ஸ்டேட்ல தான் இருக்கணுமே நம்முடைய மைண்ட், நம்முடைய பிரெயின். எப்போ நம்ம ஒரு செயலின் மீது 100% அட்டென்டிவாக இருப்போமோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பாசிட்டிவ்னஸ் அப்படின்றது அங்கே கிரியேட் ஆகும். எப்போ இந்த பிரசன்ட் மூமெண்ட்ல நாம இருப்போமோ ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய மைண்டு, நம்முடைய பிரெயின் இது ரெண்டுமே சேர்த்து ஒரு எஃபிஷியன்டாக செயல் என்பது செய்ய முடியும். மைண்ட் எப்பவுமே அன்டிஸ்டர்ப்டாக இருக்கும். இந்த வகையான நெட்வொர்க் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, செய்த செயல்களே திரும்பி 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 ரிப்பீட்டேட்டிவாக செய்யும் போது நம்முடைய மைண்ட் ஆட்டோ பைலட் மோடுக்கு போயிடும். அதுக்காக எப்பவுமே புது நெட்வொர்க்ஸ் என்பது நம்முடைய பிரெயின்ல கிரியேட் ஆகணும் அப்படின்னா புது புது செயல்கள் எல்லாமே செய்யணும். அப்பதான் நமக்கு ஒரு புது புது அனுபவங்கள், ஞானம் என்பது கிடைக்கும். எப்போ இந்த புது நெட்வொர்க்ஸ் கிரியேட் ஆகுமோ, எப்போ புது அனுபவங்கள் கிரியேட் ஆகுமோ ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய மைண்டு நிகழ்காலத்துல இருக்கும். செய்த செயல்களை திரும்பி திரும்பி செய்யும் போது நம்முடைய மைண்டு பாஸ்டுக்கு, ஃபியூச்சருக்கு போகும். எதுக்காக அப்படின்னா ஆட்டோ பைலட் மோட்ல இருக்கு. மைண்டு திரும்பி திரும்பி கஷ்டப்படுற அவசியம் இல்லை அங்கே. அதுக்காக ஆட்டோ பைலட் மோடுக்கு போகும்போது மைண்டு அதனுடைய நேரம், அதனுடைய விஷயங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் வாண்டரிங் மைண்டாக ஃபார்ம் ஆகும். இந்த வாண்டரிங் மைண்ட் என்பது எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, எந்த செயலும் செய்யாமல் லாங் ரெஸ்ட், ஒரு வாரம், ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்தா ஒன்றாகாது. ஆனா மாத கணக்குல, அப்படியே வருட கணக்குல அப்படியே ரெஸ்ட்ல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த டிஃபால்ட் நெட்வொர்க், அதாவது 2வது வகையான நெட்வொர்க்கு போயிடும். மைண்ட் என்பது அன்அட்டென்டிவா இருக்கும், எப்பவுமே டிஸ்டர்ப்டா இருக்கும், பாஸ்ட் ஃபியூச்சருக்கு போயிடும். ஆப்சென்ட் மைண்ட் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். எப்போ இந்த மாதிரி மைண்ட் செட் என்பது கிரியேட் ஆகுமோ அங்கே நியூரோடாக்சின்ஸ் அப்படின்றது பிரெயின்ல கிரியேட் ஆகும். அது ஒரு வாட்டி கிரியேட் ஆகுது அப்படின்னா அது ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அந்த டாக்ஸின் யாருக்கெல்லாம் ஜாஸ்தியா இருக்குமோ அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்பவுமே லேசியா இருப்பாங்க, சோம்பலா இருப்பாங்க மாஸ்டர். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே கரெக்டா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? புது புது விஷயங்கள் பண்ணணும். புது புது விஷயங்கள், புது புது செயல்கள், புது புது ஃப்ரெண்ட்ஸு, புது புது இடங்கள்ல
எல்லாமே நம்ம செய்யணும் அப்படின்னா அங்கே எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா கஷ்டங்கள் என்பது வருது. அதுக்காக தான் நம்முடைய முன்னோர்கள் கஷ்டங்கள் என்பது இல்லாம இருந்தால் நம்முடைய வாழ்க்கையே இல்லை அங்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக கஷ்டங்கள் வேணும் அப்படின்னா புது அனுபவங்கள் வரணும் அப்படின்னு. யூ ஹாவ் டு டூ சம் ஒர்க். மைண்டுக்கு சில ஒர்க் கொடுக்கணும், பிரெயினுக்கு சில ஒர்க் கொடுக்கணும். அப்போதான் யூ வில் பி ஆக்டிவ். ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அதுதான் பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணரும் சொல்லியிருக்காங்க. கர்ம பலம் என்பது அதன் பற்றி யோசிக்காதுங்க. நீங்க பண்ண வேண்டிய கர்மங்கள் எல்லாமே செய்யுங்க. அந்த கர்ம பலன் என்ன வருதோ அது வாங்கிக்கோங்க. அதுதான் ஆன்மாக்கு தேவை அப்படின்ட்டு ஸ்ரீகிருஷ்ண பெருமாள் அவர் சொல்லியிருக்காங்க. மை டியர் மாஸ்டர்ஸ், இந்த செயல்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையானது எனர்ஜி. அந்த எனர்ஜி தான் தியானத்தின் மூலம் நமக்கு கிடைக்கும். எது சரி எது சரி இல்லாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புத்தி என்பது இருக்கணும். அதற்காக தான் புத்தகங்களை வாசிக்கணும். மை டியர் மாஸ்டர்ஸ், கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில அனுபவங்கள் இருக்காது. மைண்ட் வில் பிகம் பிளண்ட். அப்சென்ட் மைண்ட் ஃபார்ம் ஆகும் கஷ்டங்கள் இல்லாம இருந்தால். அதற்காக நாம பிறந்ததற்கு முன்னாடியே இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அதுக்காக தான் நிறைய கஷ்டங்களோட இந்த பூலகத்திற்கு வந்திருக்கிறோம். எல்லாருமே ஒருத்தர் பார்க்கும்போது உங்களுக்கு என்னப்பா ஒன்றுமே இல்லை, கஷ்டங்களே இல்லை, தேவையான அளவுக்கு உங்களுக்கு காசு இருக்கு, வாடகை கட்ட தேவையில்லை, ஒரு சொந்த வீடு இருக்கு, கார் இருக்கு, எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றோம். அவங்களுக்கு இருக்க வேண்டிய கஷ்டங்கள் அவங்களுக்கு இருக்கும். கண்ணுக்கு தெரியாத கஷ்டங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். கண்ணுக்கு தெரியும் அந்த மாதிரி கஷ்டங்கள் கூட இருக்கும். எந்த வகையான கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, you have to take it for your own growth. நம்முடைய அனுபவங்களுக்காக. சயின்டிஃபிக் மெடிக்கல் ரிசர்ச்ல இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆன்மீகத்துல ஆன்ம முன்னேற்றம் என்பது நம்மளுக்கு வரணும் அப்படின்னா இந்த கஷ்டங்கள் என்பது கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாமே தான் கொண்டு வந்திருக்கோம் மாஸ்டர்ஸ். இது சத்தியம். அதுக்காக அக்செப்ட் யுவர் லைஃப் ஆஸ் இட் இஸ். பி ஹாப்பி ஆல்வேஸ். மெடிடேஷன் பண்ண ஆட்டோமேட்டிக்கா பாஸ்ட் ஃபியூச்சரு எல்லாமே மறந்து எங்கே இருப்பதும் ப்ரெசன்ட் மூமெண்ட், அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்க்கு கொண்டு வருவதற்காகவே மூச்சின் மீது கவனம். அது கௌதம புத்தர் கொடுத்திருக்காங்க மாஸ்டர்ஸ். அந்த விஷயத்தை இன்னைக்கு நமக்கு கொடுத்த அவர் பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவருக்கு நன்றி. ஸோ தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லாருக்குமே நன்றி. வணக்கம்.